ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம நேற்று பைனாமியல் எக்ஸ்பென்ஷனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இருங்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபைல் அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் சீரீஸோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அவ்வளோ நேரம் நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து போட்டால் நமக்கு டைம் பத்தாது. ஸோ நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்குனே தனியாக நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்த்துட்டா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். குரூப்பில் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராப்ளம்ஸ்க்குனே தனியாக ஒரு வீடியோ யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஏன்னா யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும், ஷார்ட்கட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் ஹாலில் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப் நமக்கு ஸ்டக் ஆகாமல் போட முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பழகணும். ஸோ ப்ராப்ளம்ஸ்க்குன்னு தனியாக நம்ம கிளாஸ் போட்டுக்கலாம். சரி, நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 1+x^n எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு எப்படி இது எல்லாமே எழுதுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது 1+x^n இங்கே எல்லா டேர்முமே எப்படி இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மேலே எண்ணுக்கும் ப்ளஸ் இருக்குது. அண்ட் ப்ராக்கெட்குள்ளே எப்படி இருக்குது, இங்கே மைனஸு, இங்கே மைனஸு. இது எதுக்காக சொல்கிறேன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன்று தெரிஞ்சிருச்சுனாலே இதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் 4மே எழுதிட முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ 1+x^n இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் +n தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா எல்லா டேர்முமே ப்ளஸில் தான் வரும். இங்கே பாருங்கள், 1 ப்ளஸ் அடுத்த டேர்மு, அதுக்கு அடுத்தது ப்ளஸ், அதுக்கு அடுத்த டேர்முக்கும் ப்ளஸ், இப்படி டேர்ம்ஸ் எல்லாமே ப்ளஸில் வரும். எதுக்கு? 1+x^n இருந்துச்சுன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ப்ளஸில் வரும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எப்படி வரும்? மைனஸில் வரும். ஓகேவா? 1+x^n எப்படி வரும்? டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு ப்ளஸ் டேர்ம்ஸ் ஆகும். ப்ராக்கெட்குள்ளே வர எல்லாமே மைனஸில் வரும். n-1 n-2 அப்படி மைனஸில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1-x^n அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் வரும். ஓகே, ப்ராக்கெட்குள்ளே அதே வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த டேர்ம்ஸுக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் சைன். ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா? 1+x^n அப்படின்னா எல்லா டேர்ம்ஸுமே ப்ளஸில் வரும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மைனஸில் இருக்கும். அதே 1-x^n எப்படி வரும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நமக்கு மைனஸில் தான் இருக்கும். பட் இந்த டேர்ம்ஸுக்கு மட்டும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் சைன் போடுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், அப்படி போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1+x^n இங்கே பவரில் -n போட்டால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸில் வரும். அது கூட அடிஷ்னலாக ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த டேர்மெல்லாம் நமக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆகிடும். லாஸ்ட்டில் ரெண்டுக்குமே n-1 n-2 தான் இருந்துச்சு. இங்கே மேலே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உள்ளே நமக்கு ப்ளஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? 1+x^n வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சைனுக்கு டேர்ம்ஸுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சைன் கொடுப்போம். மேலே -n வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன வரும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். லைக் லாஸ்ட் பாருங்கள், 1-x^n உள்ளேயும் மைனஸ், மேலேயும் மைனஸ், அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ப்ளஸில் வந்துடும். இந்த டேர்ம்ஸும் ப்ளஸில் வந்துடும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸும் ப்ளஸில் வந்துடும். ஓகேவா? இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு குரூப்பில் போட்டுடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்படி இருந்தால் என்ன வரும், அப்படி இருந்தால் என்ன வரும்னு நான் கீழே எழுதியிருக்கேன் ஷார்ட்கட் மாதிரி. இதை படிச்சிட்டிங்கன்னா போதும். எக்ஸாம் ஹாலில் நமக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஷார்ட்டாக படிச்சுக்கணும். இப்போ இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் சொல்ல போகிறேன்.
ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதை சம் டு இன்ஃபினிட்டிக்கு நம்மளை வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன சீரீஸ்ன்னு பாருங்கள். 1 + 3/4 + 3 × 5 / 4 × 8, அடுத்தது 3 5 7, கீழே 4 8 12. இது வந்து இப்போ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 + x⁴n இருக்கா, 1 - x⁴n இருக்கா, 1 + x⁴ -n இருக்கா. நம்ம மேலே 4 டேர்ம் படித்தோம் இல்லையா, இந்த 4 டேர்மில் எந்த டேர்மில் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எல்லா டேர்முமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ வந்துட்டு இந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த டேர்ம் என்ன இருக்கும், n/1 × x. அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை எழுத போகிறோம். ஓகேவா, இப்போ நான் 3/4ன்னு இருக்குது, இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, எனக்கு கீழே வந்து 1 வரணும். ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா 1 × 1/4ன்னு எழுதிக்கிறேன். இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டு. ஓகேவா, இந்த 4 நான் இப்போ தனியாக 1/4ன்னு எழுதிக்கிறேன். எதுக்காக, நமக்கு இங்கே 1 வரணுங்கிறக்காக. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து n / 1 × x. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. n / 1 x தானே நம்மளோட செகண்ட் டேர்மு. இங்கே அப்போது நமக்கு x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1/4 இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட x வேல்யூ. அடுத்தது அடுத்த டேர்மில் இந்த 3 × 5 மேலே அப்படியே எழுதிக்கிறோம். கீழே நமக்கு என்ன வரணும், 2 வரணும். அதுதானே நம்மளோட எக்ஸ்பேன்ஷனில் எல்லாத்துலேயுமே அடுத்த டேர்மில் என்ன இருக்கும், 2 எழுதிக்கிறோம். அப்போ 2 இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது நமக்கு 4 × 8. ஓகேவா, 2 என்ன வரும், இதிலிருந்து நம்ம ஒரு 2 எடுத்துருவோம். ஓகேவா, 2 எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே x² போடணும். x² என்ன வரும் நமக்கு, x நமக்கு தெரியும் 1/4. அப்போ x² என்ன வரும், 1/4² வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. 2 × இங்கே 4² வந்துருமா. 2 × 4² வேல்யூ என்னது, 2 வேல்யூ 2 × 4² வேல்யூ 16, நமக்கு 32 வரும். இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 8 என்ன வரும், 32 வரும். ஸோ நம்ம எழுதியிருக்கிற செகண்ட் டேர்ம் கரெக்டு. தேர்ட் டேர்முக்கு அதே மாதிரி இந்த மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். கீழே நமக்கு என்ன வரும், ஃபார்மேட் படி 3 வரணும். நெக்ஸ்ட்டு x³ எழுதணுமா, அப்போ 1/4 எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 × 4³ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா, என்ன வரும், 3 × 4 × 4 16, சாரி 4 × 4 16, நெக்ஸ்ட்டு 16 × 4. ஓகேவா, இதோட வேல்யூ போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு என்ன வரும், மேலே இருக்கிற இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அந்த வேல்யூ தான் வரும். ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட் என்ன, அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். சரி, இப்போ இங்கே வந்துட்டு நான் 1 - x⁴ -n எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற எல்லா டேர்முமே வந்துட்டு ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா, இங்கே பார்க்குறோம், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 × 5. அப்போ இங்கே என்ன இருக்குது, என்னோட வேல்யூ 3. அடுத்தது எப்படி வருது நமக்கு, n + 2. இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ 3, அடுத்தது n + 2, இங்கே n + 4, அதாவது 3 + 4 தானே 7. ஸோ நமக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் எப்படி இருக்குதுன்னா, n + 1, n + 2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நமக்கு இருக்கிற எல்லா டேர்முமே ப்ளஸில் கிடச்சிருக்குது. அட் த சேம் டைம் இங்கே ப்ராக்கெட்குள்ளே வர வேல்யூஸ் எல்லாமே எப்படி தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நமக்கு டேர்ம்ஸும் ப்ளஸில் வந்திருக்கு, ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸும் ப்ளஸில் வந்திருக்குன்னா நம்ம ஃபார்மேட் என்ன, 1 - x⁴ -n. ஓகேவா, இப்போ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், இதுக்கடுத்து சின்ன ப்ராசஸ் ஒன்று இருக்கும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, இது இன்னுமே ஷார்ட்டாக போடலாம், அதை நான் அடுத்த மெத்தடில் சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், இது நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் 1 - x⁴ -n எக்ஸ்பேன்ஷன்.
இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, n ஃபேக்டோரியல் n பை 1 ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸுங்கிறது தான் நம்மளோட செகண்ட் டேர்ம். இங்கே நமக்கு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, 3 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்டூ 1/4. இதுதானே நமக்கு இப்போ இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், nx ஈக்குவல் டு 3/4ன்னு கிடைக்குது. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சரி இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணலாம். n இன்டூ n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நம்மளோட தேர்ட் டேர்ம் என்ன, 3 இன்டூ 5 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 1/4 ஸ்கொயர். ஓகேவா, இதுதானே நம்மளோட தேர்ட் டேர்ம். கிவன் எக்ஸ்பேன்ஷன்லேருந்து தேர்ட் டேர்முக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், இந்த 2 ஃபேக்டோரியல் இந்த 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இங்கே n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே பாருங்கள் 3 இன்டூ 5 15, 1/4 ஸ்கொயர், 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. ஓகேவா, இப்போ n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15/16 தேர்ட் டேர்ம் கிடச்சிருக்கு. அதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை nx ஸ்கொயர் ஈக்குவல் டு வேல்யூஸ் என்ன, 15/16 டிவைடட் பை 3/4. அடுத்தது நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இங்கே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கீழேயும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணால் nx ஈக்குவல் டு 3/4. அப்போ இங்கே கீழே நமக்கு என்ன கிடைக்கும், n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/16 கிடைக்குமா. இதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15/16 டிவைடட் பை 9/6. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா, ஒரு n இன்னொரு n கேன்சல் ஆகிடுமா. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ஈக்குவல் டு, இங்கே 16 கேன்சல் ஆகி 15/9 இருக்கும். இதை இன்னுமே 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5/3 கிடச்சிரும். ஓகேவா, இப்போ பாருங்கள், n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ஈக்குவல் டு 5/3. அப்போ 3 இன்டூ n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5n கிடைக்கும். 3n ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5n. 3 ஈக்குவல் டு 5n மைனஸ் 3n. அப்போ 3 ஈக்குவல் டு 2n வரும். என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 3/2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூவும் கிடச்சிருச்சு அண்ட் n வேல்யூவும் கிடச்சிருச்சு. எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது மேலே, சாரி எக்ஸ் வேல்யூ நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலையா. ஓகே, nx வேல்யூ தான் நமக்கு இருக்குது. nxோட வேல்யூ என்னது, 3/4. இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, n வேல்யூ என்ன கிடச்சிருக்குது, 3/2. அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3/2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போது 3x ஈக்குவல் டு 3/2ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு n வேல்யூ 3/2 கிடச்சிருக்குது, எக்ஸ் வேல்யூ 1/2 கிடச்சிருக்குது. இதை நம்மளோட ஃபார்மேட்டில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்போது 1 மைனஸ் எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஹோல் பவர் மைனஸ் என்னோட வேல்யூ 3/2. 1 மைனஸ் 1/2 நமக்கு என்ன வரும், எல்சிஎம் எடுத்தோம்னா 1/2ன்னு கிடைக்கும். 1/2 ஹோல் பவர் மைனஸ் 3/2. இப்போது இங்கே மேலே இருக்கிற மைனஸை கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணும். 1/2ங்கிறத 2/1 எழுதிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற நெகட்டிவ் சிம்பிள் நமக்கு போயிடும். அப்போது 2 பவர் 3/2ன்னு இருக்கும். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 இன்ட்டு 2 பவர் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் போது நம்ம பவர் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3/2 கிடச்சிரும், அதுக்காக. இப்போ இந்த 2வை அப்படியே எழுதிக்க போகிறோம். 2 பவர் 1/2வை நம்ம √2ன்னு எழுதலாமா. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2 இன்ட்டு √2ன்னு கிடைக்குது. ஓகேவா, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போடணுமாங்க மேம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்குறது இல்லை. பட் 1 or 2 கொஷின்ஸ் எப்பயாச்சும் ஒரு வாட்டி கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு 2010லலாம் யூஜிடிஆர்பி நடந்திருக்குல்ல,
அந்த கொஷின்ஸ்லாம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதை விட டிஃபிகல்ட்டான கொஷின்ஸுமே இருக்கும். இது வந்துட்டு இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர். இதையே இன்னொரு மெத்தடில் போடலான்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எதில் போட்டால் ஈஸியாக இருக்குமோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது 1 மைனஸ் எக்ஸ் பவர் n இருக்கு இல்லையா, இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு நான் எழுதிட்டேன். உள்ள மைனஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் மைனஸில் வரும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே மைனஸில் இருக்கும். ஓகேவா? இது ஞாபகம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எண்ணுக்கு p/qன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இங்கே இருக்கிற எண்ணுக்கெல்லாம் p/qன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு கொஞ்சம் எல்சிஎம் எல்லாம் எடுக்கணும். நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எல்சிஎம் எல்லாம் எடுக்க வேண்டாம். எண்ணுக்கு பதிலாக நீங்கள் p/q சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, ஓகே, எண்ணுக்கு பதிலாக மைனஸ் p/q சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் p/q ஈக்குவல் டு 1 ப்ளஸ் p/1 ஃபேக்டோரியல் இன்டூ x/q p into p plus q divided by 2 factorial into x by q the whole square plus etc. இங்கேயும் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா டேர்முமே மைனஸ். போன வாட்டி பார்த்தோம்ல அதே தான். உள்ளேயும் மைனஸ் மேலேயும் மைனஸ்னால் என்ன வரும்? எல்லா டேர்முமே ப்ளஸில் வரும். அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸும் ப்ளஸில் வரும். இங்கே வந்துட்டு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஆல்டர்னேட்டிவ் சைன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற 4 ஃபார்முலாவோட இந்த 2ஐயும் படிச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணி போட முடியும். அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதி நான் என்ன சொல்கிறேங்கிறது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, சரி. இப்போ போன தடவை பார்த்தோம்ல இதே ப்ராப்ளம் எப்படி சிம்பிளாக போடுறதுன்னு பார்க்கலாம். போன தடவை மாதிரியே நான் எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி எழுதிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதே தான். அடுத்த ஸ்டெப்புக்கு தான் மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ 1 ப்ளஸ் 3/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/4 அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது 3 இன்ட்டு 5 எப்படி எழுதலாம்? இது n அப்படின்னா n கூட என்ன சேர்த்தும் போது நமக்கு 5 கிடைக்கும், ப்ளஸ் 2 சேர்த்தும் போது கிடைக்கும். அதை நான் வந்து எழுதிட்டேன். 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2. அடுத்த டேர்ம் பாருங்கள், 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 அப்படி எழுதிப்போம். அடுத்தது என்னோட என்ன சேர்த்தும் போது நமக்கு 7 கிடைக்கும். இந்த 3 கூட 4 சேர்த்தும் போது நமக்கு 7 கிடைக்கும். அதையும் இப்போ நான் எழுதியாச்சு. ஓகேவா? நம்மளோட 3, 5, 7 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 4ன்னு நம்ம எழுதியாச்சு. சரி, இப்போ இதிலிருந்து நம்ம ஃபார்முலா பார்க்கலாமா? இங்கே பிங்கிறது என்ன? 1 ஃபேக்டோரியலுக்கு மேலே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்மளோட பி வேல்யூ. அடுத்தது x/q இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 1/4 இருக்குது. அப்போ பியோட வேல்யூ 3, x/qவோட வேல்யூ 1/4. நெக்ஸ்ட்டு க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே p இன்ட்டு p ப்ளஸ் க்யூ. ஓகேவா? அதே போல் நம்ம ப்ராப்ளமில் என்ன இருக்குது? 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2. இங்கே க்யூ இருக்கிற இடத்துல நமக்கு என்னப்பா இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இங்கே பாருங்கள், 3, 5, 7 இருக்கு இல்லையா, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 3க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் 2, 5க்கு 7க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 2. அந்த டிஃப்ரென்ஸ் 2 தான் நம்மளோட க்யூ வேல்யூ. ஓகேவா? அப்போ க்யூவோட வேல்யூ என்னது? 2. இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x/qவோட வேல்யூ 1/4. அப்போ x/q வேல்யூ 2ன்னு போட்டோம்னா 1/4 கிடைக்குது. இதிலிருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? x வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு x வேல்யூ இருக்குது, p வேல்யூ இருக்குது, q வேல்யூ இருக்குது. அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? நம்மளோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் p/q. போனதில் 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என்னன்னு போட்டு கண்டுபிடிச்சோம். இங்கே வந்துட்டு மைனஸ் p/qன்னு போடுறோம். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இது ஒரு 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1/2 பவர்
மைனஸ் பியோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம், டிவைடட் பை கியூவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது எகெயின் அந்த ஸ்டெப்கே தான் போகும். 1 மைனஸ் 1/2னா 1/2 வரும், பவர் மைனஸ் 3/2. இதை வந்துட்டு 2 பவர் 3/2ன்னு எழுதலாம், இதையே 2√2ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள். இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. அப்புறம் எதுக்கு அதை சொல்லி குழப்புனீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்க்கு நமக்கு அதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், அதுக்காக தான் சொன்னேன். சரி, இப்போ பாருங்கள், இது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நமக்கு தேவையான எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். இந்த 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல், இங்கே எக்ஸு இங்கே x² வர மாதிரி நம்ம எழுதிட்டோம். நம்மளோட இந்த எக்ஸ்பேன்ஷன் படி இது வந்துட்டு p வேல்யூ, இது வந்துட்டு x/q வேல்யூ. அப்போ p = 3ன்னு கிடைக்குது, x/q = 1/4ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. q வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு n × n+1 n+2 இப்படி போட்டுட்டே போவோமா, இந்த n கூட எதை ஆட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட q வேல்யூ. இந்த ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, 3க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 2, 5க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 2. அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளோட q வேல்யூ, அதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த x/qவில் q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட 1 - x பவர் -p/qவோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2√2 ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா, இதுதான் இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் ஃபார்மு. இதில் இன்னுமே நான் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன், போட்டு பாருங்கள். நம்ம இந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராப்ளம்க்குனே தனியாக கிளாஸஸ் போடலாம். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் சீரீஸில் கொடுக்குறேன். ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் போட்டுருவேன். இல்லை இன்னுமே கொஞ்சம் ஏதாவது பெட்டராக வேணும், இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.